1000 ரூபாய் ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல மக்களே. அந்த அம்மா ஏதோ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்குது. இப்ப யார் மேல வந்துட்டு இருக்கா? ஐயா யார் தம்பி? ஐயா அந்த அம்மாவோட பேரங்க என்ன? மோஜாடியை பார்த்தா அந்த அம்மா மாதிரி இல்லையாப்பா. என்னங்கய்யா அரசியல்வாதிகள் எல்லாம் உங்க தலைவர்களை அம்மான்னு சொல்லு அப்பான்னு சொல்லு சொல்றீங்க. நாங்க சொல்றோம்ல, அப்ப ஏன் நான் அந்த மாதிரி பேர்லாம் இருக்கக்கூடாது? சாடா அப்படியே இருக்கு. எதுக்கு டக்குன்னு மேல வந்துட்டீங்க? ஐயா எங்க பாட்டி அவ்வளவு கேள்வி கேட்டீங்கல்ல, நான் உங்களை ஒரு 2 கேள்வி கேட்கலான்னு வந்தேங்கய்யா. கேளுங்க தம்பி. இந்த 1000 ரூபாய் கொடுத்தோம்னு பேசிட்டு இருக்கீங்கல்ல, கொடுத்துருக்கீங்க. உங்க சொந்த காசு போட்டு கொடுத்தீங்களாங்கய்யா? அது தம்பி கவர்மெண்ட்லன்னா அது நம்ம ஆட்சி எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ அது எங்க வரி காசு தான் இல்லையா? சரிங்கய்யா அதை கூட விடுங்க. அந்த அம்மா 300 ரூபாய் சம்பாதிக்குது ஒரு நாளைக்கு. 30 நாள் 90,000 ரூபாய். அந்த அம்மா இருக்கிற வயசுக்கு 30 நாள் வேலைக்கு போகுமா? முதல்ல அப்படியே போனா கூட 30 நாளைக்கு வேலை இருக்கணும். இருந்தாதாங்க நீங்க சொன்ன 90,000 ரூபாய். ஆமா ஆமா. என்னதான் இருந்தாலும் அந்த அம்மா, அதாவது உங்க பாட்டி 1000 ரூபாய் உதாசீனப்படுத்த கூடாது இல்லப்பா. அது கூட இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஐயா நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். நான் இன்னொரு கூட யோசிச்சேங்கய்யா. நீங்க அந்த திட்டம் அனௌன்ஸ் பண்ணும்போது அனைத்து மகளிருக்கும் தானே போட்டீங்க. ஆமா. இப்ப தகுதி உள்ளவர்களுக்குன்னு சொல்றீங்களே, அப்ப அதுவுமே உங்க மேல தப்பு தானே? அந்த அம்மா பேசுறது தப்பு தான், நீங்க பண்றது தப்பு தானே? என்ன இது ரொம்ப கேள்வி கேட்கறான். இப்ப மாட்டி விட்டுருவான். அப்புறம் தம்பி, நம்ம நாட்டோட தேசிய மலர் என்ன தம்பி? தாமரை. தாமரையா? பார்த்தீர்களா மக்களே, இவன் அவர்களை சேர்ந்தவன். அவன் ஏவி விட்ட வில்லு அங்கு இருக்கிறது, அம்பு இங்கு வந்து நம்மேல் பாய பார்க்கிறது. தம்பி இவரை கீழே அனுப்புங்கப்பா. ஐயா, ஆகவே 1000 ரூபாய் என்பது ஒவ்வொரு மக்களுக்கும் நமது அப்பா. இதுதான் மக்களே அரசியல். கேள்வி கேட்டா எதிர்கட்சிப்பாங்க, கேள்வி கேட்காம முட்டு கொடுத்தா ஆளுங்கட்சிப்பாங்க. போட்டு நானும் போட்டு என்னாச்சு நம்ம ஓட்டு ஊத்தாடி பொழப்பா போச்சு ஜனங்க பாடு இப்ப தத்திங்க நத்தம்.